யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 10. திவா உடனே கார் கதவை திறந்தான். அதில் அவளை படுக்க வைத்துவிட்டு தானும் ஏறிக்கொண்டான். தனது ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி பைக்கினை எடுத்து போக சொல்லியிருந்தான். ஏண்டா இப்போ இது தேவையா? ஹாஸ்பிட்டல் போகிறோம், அதான் காலையில் எடுத்துக்கலாமே. இது நம்ம ஏரியாவுக்குள்ளே தானடா இருக்கு. அதில் கண்ணை முழிச்சதும் என் வண்டி எங்க? அது நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. எனக்கு இப்போவே வண்டி வேணும்னு மறுபடியும் தனியாக வருவா. அதுக்கு ஆர்கியூ பண்ணுவா. இத்தனையும் சமாளிக்க முடியுமா உன்னால? சத்தியமாக என்னால் முடியாதுடா. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, அவளது வண்டியுமாச்சுடா. நீங்கள் பார்த்துக்கோங்க என்றவன் ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு போனான். அங்கே வலது கையில் தையல் போட்டுவிட்டு மயங்கி கிடந்தவளுக்கு ஊசி போட்டு திரும்ப அனுப்பி வைத்து விட்டனர். இதுக்கு நீ லாயர்கிட்ட பேசியே இருந்திருக்கலாம்டா. காது தான் கிழிஞ்சிருக்கும். இப்போ பாரு, கையே கிழிஞ்சிருச்சு என்று திரும்பி பார்த்தான். அங்கோ ஜெய் தன்னுடைய மடியில் தலை வைத்து மயக்கத்தில் படுத்திருக்கும் அகல்விழியின் கன்னத்தை தொட்டு தடவியவாறே அவளது முகத்தில் விழுந்த முடிகளை ஒதுக்கிவிட்டான். அவனது கண்களில் அத்தனை வாஞ்சை இருந்தது. திவாவே இப்போதுதான் அவனது கண்களில் அவள் மீதான இந்த அன்பினை வெளிப்படுத்தியதை முதல் முறையாக பார்க்கிறான். இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. அவளை தாலியை கட்டி கையோட அவ வீட்டுக்கே அனுப்பினது போது சந்தோஷப்பட்டேன். இவன் இவளை இவ்வளவு நேசிக்கிறானா? சந்தோஷமா இருங்கன்னு வாழ்த்தும் சொல்ல முடியலையே. ஐயோ ஆண்டவா, எங்களை ஏன் இப்படி படைச்சு விட்டுட்ட என்று நொந்தவாறே வீட்டிற்கு வண்டியை திருப்பினான். அவர்கள் உள்ளே நுழையவுமே தனுஷ் ஓடி வந்து ஜெயினை கட்டிக்கொண்டு கட்டு போட்ட கையினை தொட்டு பார்த்தான். ஒண்ணுமில்லடா, எவனோ ஒருத்தன் ஆளு தெரியாம வந்து வீசிட்டான், அவ்வளவுதான். இதை விடவும் பெரிய அடியெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம்ல. டானா இருந்துட்டு இதுக்காகலாம் ஃபீல் பண்ணுவாங்களா என்ன? போ உள்ள போய் கதவை திறந்து வை என்று தனுஷினை திட்டி உள்ளே அனுப்பினான். திவா இறங்கியவனோ அங்கு வந்து நின்ற தங்களது ஆட்களை பார்த்து, நீங்க இன்னும் தூங்கலையா? போங்க போங்க போய் தூங்குங்க. எதுக்கு இந்த நேரத்தில் இங்க வந்தீங்க என்று விரட்டி விட்டான். எல்லோருமே ஜெயிற்கு அவனுக்கு அடிபட்டது தெரிந்ததுமே ஓடி வந்திருந்தனர். அதில் ராக்கியும் ஒருத்தன். நீ ஆள் யாருன்னு தெரிஞ்சுதான் சும்மா விட்டுட்டு வந்திருக்க, அப்படிதானே? எவன் ஆள் அனுப்புனதுன்னு மட்டும் தெரியட்டும், தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுறேன் என்று கோபத்தில் கையை முறுக்கினான். அவன்தான் நகல்விழியை கடத்தும் பொழுது கண்டெய்னர் லாரி கொண்டு வந்தவன். அவனுமே ஜெயிற்கு ஜிகிரி தோஸ்து தான். அவன் இறால் ஏற்றுமதி தொழில் வைத்திருக்கிறான். அப்பப்போது கட்ட பஞ்சாயத்து அடிதடி என்றும் இறங்குவான். அவனோடு படித்தவன்தான். ராக்கி பேசியதை கேட்டவனோ, எனக்கு ஒண்ணுமில்லடா, ஃப்ரீயா விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் யாரையுமே அழைக்காமல் காரிலிருந்து இடது கையால் அப்படியே அகலினை தூக்கி தோளில் போட்டவன் நேராக தன்னுடைய அறைக்குள் கொண்டு போய் கட்டிலில் படுக்க போட்டான். இப்போது ராக்கி முதன் முறையாக அதிர்ந்து போய் நின்றான். என்னங்கடா நடக்குதுங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. பொண்ணெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க என்று திவாவையும் தனுஷையும் பார்த்து கேட்டான். அதெல்லாம் பெரிய விஷயம் மாமு, நீ வா நான் சொல்கிறேன் என்று கூட்டிக் கொண்டு போய் எல்லாவற்றையும் விளக்கி சொன்னார்கள். ஏண்டா, இந்த சிங்கம் பொண்ணுங்களை திரும்பியே பார்க்காதுன்னு சொன்னீங்க, ஒரு பொடி புள்ளைகிட்ட போய் கவுந்திருக்கான். ஏன் ராக்கி பாய், நீங்கள் மட்டும்தான் காதலிச்சு கல்யாணமெல்லாம் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்கா என்ன? ஓஹோ, நீ அப்படி வர. சரிதான், வந்த அன்னைக்கே உங்கள் அண்ணனுக்கு செம ட்ரீட்டு கொடுத்துருக்காளே. என்ன செய்ய, நாங்கள் பார்த்த அன்னைக்கே விழுந்துட்டோமே என்று திவாகர் கண்ணடித்தான். இது வேறையா? சத்தமாக பேசாதீங்க ராக்கி பாய், அப்புறம் அதுக்கும் வந்து உதைப்பாரு பெரிய பாஸ். நடத்துங்கடா நடத்துங்க, நான் கிளம்புறேன். நான் என் லவ்வரை பார்க்க போறேன்டா என்று கிளம்பி விட்டான் ராக்கி. எல்லோருமே அவரவர் அறைக்குள் போய் முடங்கி கொண்டனர். அங்கு தன்னுடைய கட்டிலில் படுத்திருக்கும் அகல்விழியின் நாசியில் தன்னுடைய ஆட்காட்டி விரலால் தொட்டு, ஆனாலும் இந்த வயசுல இவ்வளவு கோபம் ஆகாதடி லாயரு. உன்னை விட அதிகமா நீதி நேர்மைன்னு துள்ளுன பையன்தான் இப்பதான் இருக்கிற நிலப்பாரு. அதெல்லாம் எத்தனை கிலோ விலைக்கு கிடைக்கும்னு கேட்குற அளவுக்கு இருக்கேன். அமைதியாக இருக்கும் அவளது உதடுகளை பிடித்து, அதெப்பிட்ரி என்னையும் என் மூக்கு மச்சத்தையும் அடையாளம் சரியா கண்டுபிடிச்ச? நாள் கருணா உன்னை இழுத்து தூக்கியதுமே ஒரு நிமிஷம் நானும் யோசிச்சு நின்றுட்டேன்தான். ஆனால் என் குறி தப்பாது. அந்த ஆளை தாக்குனது தான் ஹைலைட்டே. நீ கொஞ்சம் அங்கங்க நகர்ந்திருந்தா அவ்வளவுதான். ஆனாலும் இந்த வாய் அப்பவே பேச தொடங்குச்சு. இன்னும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. உனக்கு வாய் வலிக்கவே வலிக்காதா என்று திட்டினானா கொஞ்சினானா என்று அவனுக்கே தெரியவில்லை. அந்த நேரம் அவனது போனில் அழைப்பு வரவுமே எழுந்து போய் எடுத்தவன் யாரென்று பார்க்க வாசுதேவன் தான் அழைத்திருந்தான். சொல்லுங்க வாசு, என் பொண்டாட்டி ஏன் கூட தான் இருக்கா, நீங்க பயப்படாதீங்க. அதில் சார், இனி அம்மாவையும் அவளையும் ஒன்றா வச்சுக்க முடியாது சார். அம்மா அக்கம் பக்கம் தப்பாக பேசுகிறத கேட்டு வருத்தத்தில் இவ கூட சண்டை பிடிக்கிறாங்களா? இவளும் வாய் பேசி யாருக்கும் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொஞ்சம் கெத்தாக நிற்கிறா. 2 பேருக்கும் நடுவில் நான் நின்று சமாளிக்க முடியல. நடந்த சம்பவம் அவளையும் நல்லா பாதிச்சிருக்கு, அம்மாவையும் புலம்ப வச்சிருக்கு.
இப்போ என்ன சொல்ல வரீங்க? தயவு செஞ்சு ஒரு வாரம் போல் அவளை கொஞ்சம் பாதுகாப்பாக எங்கேயாவது விட முடியுமா? நான் வேற ஏரியாவில் வீடு பார்த்து ஷிஃப்ட் ஆக்கிட்டு அவளையும் அழைச்சிக்கிறேன். நீங்கள் வேற ஏரியா மாறிடுங்க. ஆனால் அவள் என் கூட என் பாதுகாப்பில் இருக்கட்டும். அவள் இனிமேல் வெளியே தனியாலாம் போகிறது நல்லதுக்கு இல்லை. அதனால் என் மனைவி என் கூடயே இருக்கட்டும் என்று நடந்ததை சொல்லிவிட்டான். அச்சச்சோ சார் என்று அதிர்ந்து போனான் வாசுதேவன். இதுக்கு தான் சார் அவளை எதுலேயுமே தலையிடாமல் அமைதியாக இருக்க சொன்னேன். எங்கள் அப்பா மாதிரி எல்லாத்துக்கும் போராளியா பொங்கி இப்படி பிரச்சனையை வாங்கிக்கிறா சார் என்று பெருமூச்சு விட்டான். நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். இது எந்த அர்த்தத்துலன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அர்த்தத்தில் தான். சார் அவளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது சார். இது எப்படி? எது எப்படி? உங்கள் கூட இருக்கிறா அவளுக்குன்னு பின்னாடி ஒரு வாழ்க்கை அமையும் போது பிரச்சனையாகிருமே சார். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா சார்? இதில் புரியறதுக்கு என்ன இருக்குது? அவள் கழுத்தில் நான் தானே தாலியை கட்டியிருக்கேன். எனக்கு அவள் மனைவி தானே. சார் காலையில் வேற மாதிரி சொன்னீங்க. அவளுக்குன்னு வாழ்க்கை வரும்போது தாலியை கழட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டும் எனக்கு அதில் பிரச்சனை இல்லைன்னு என்னென்னலாமோ பேசுனீங்களே சார். உங்கள் விளையாட்டுக்கு எங்கள் வீட்டு பொண்ணை பயன்படுத்திக்கிறீங்களா நீங்கள்? பாசு யோசிச்சு பேசணும். வார்த்தைகளை யோசிச்சு கவனமாக பேசணும். யோசிச்சுதா சார் கேட்குறேன். உங்களுக்கே அது நியாயமாக இருக்குதா? நீங்கள் ஒரு ரவுடி. உங்களுக்காக எத்தனையோ கேஸுகள் லைனாக காத்துக்கிட்டு இருக்கு. ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் அலைவீங்க. உங்கள் மனைவின்னு சொன்னதுக்கே இன்னைக்கு அவளை கொலை பண்ண பார்த்துருக்கானுங்க. இனி உங்களோட இருந்தா அவளோட நிலைமை தான் என்ன? நீங்களே யோசிங்க. யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல பாசு. எல்லாமே எல்லை மீறி போயிருச்சு. இனி அவளே நினச்சாலும் கூட இதிலிருந்து வெளியெல்லாம் வர முடியாது. இன்னொரு வாழ்க்கை அவளால் அமைச்சுக்கலாம் முடியாது. அதான் விதி. இனி இப்படித்தான் அவள் வாழ்ந்தாகணும். இனி இதை பற்றி பேச வேண்டாம். நான் பேச விரும்பவும் இல்லை என்று ஃபோனையே வைத்து விட்டான். வாசுவிற்கோ அப்படியே தலையில் அடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. என் தங்கை இப்படி எங்கேயோ போவதை எடுத்து தன் கையில் வைத்து கொண்டாளே, இனி அவள் வாழ்க்கை என்னவாகுமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தான் வாசுதேவன். ஏற்கனவே அவளது திருமண விஷயத்தினால் கோபப்படாத அவனே கோபப்பட்டு இன்று ஒருத்தியை அறைந்துவிட்டு வேறு வந்திருக்கிறான். இனி அடுத்து என்னவாகும் என்று பயந்திருக்கிறான். இந்த நேரத்தில் அகல்விழி வேறு அவனோடு இருக்கிறாளே, இதற்கு மேலேயும் இங்கே இந்த ஊரில் இருக்க வேண்டுமா என்று நினைத்து வேதனைப்பட்டான் அவன். அவன் காலையில் ஆபீஸிற்கு சென்றவனை பார்த்ததுமே அவனது அசிஸ்டன்ட் டீம் லீடோ அவனை கேவலமாக மேலும் கீழுமாக பார்த்தாள். அதை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய கம்ப்யூட்டர் முன்பாக இருந்தவன் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஏற்கனவே 2 பேருக்கும் ஒத்துப்போகாது. அவளுக்கு தான் தான் என்கின்ற மேட்டிமை எண்ணம் எப்போதுமே உண்டு. அது பிறப்பிலே வந்துவிட்டது. நம்பியாரின் செல்ல மகள் என்றால் தலைகணமும் திமிரும் இருக்கத்தானே செய்யும். அது உடம்பிலே ஊறிப்போய் இருக்கிறது. நடுத்தரத்திற்கும் கீழே உள்ள குடும்ப நிலையை உடையவன் என்பதை விடவும் நம்பியாரின் உதவியால் படித்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறான் என்பதாலேயே அவனுக்குள்ளே எப்போதுமே தாழ்மை உண்டு. ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு எல்லா இடத்திலும் அவனை மட்டம் தட்ட ரீனு மறப்பதே இல்லை. இன்று காலை தன்னுடைய சின்ன அண்ணனின் மனைவியின் அண்ணனாக அறிமுகப்படுத்தியதுமே, வாடா வா, என்ன உன் தங்கச்சியை வச்சு எங்க அண்ணனை வளைச்சு பிடிச்சு நம்பியாரோட பாதி சொத்துக்களையே அப்படியே ஆட்டைய போட பார்க்குறியோ என்று நினைத்திருந்தாள் அவள். இப்போது அவனை கண்டதுமே, என்ன மாமா பையா, சொந்த தங்கச்சிய ராத்திரியோட ராத்திரியா எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வளைச்சு போட்டுட்டீங்களே, இதான் உங்க மிடில் கிளாஸ் லோக்கல் புத்தியா? செம்மையா ஒர்க் அவுட் ஆகிருச்சுல என்று எல்லோர் முன்புமாக கொஞ்சம் நக்கலாகவே கேட்டுவிட்டாள். இதுவரைக்கும் எல்லாவற்றிலும் பொறுமையாக போனவனுக்கோ இன்று ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளின் வீரியத்தால் கோபம் தலைக்கேறி போய், ஏன் உங்க அப்பன் இப்படித்தான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானா? ஒரு காலத்தில் உங்கள் அப்பனும் ரோட்டில் ஆஃபீஸை போட்டிருந்த பிச்சைக்கார மிடில் கிளாஸ் வக்கீல் தான், புரியுதா? பணம் வந்ததும் பழசை மறக்காமல் இருக்கணும், ஆடக்கூடாது. இதுக்கு மேலே வேற ஏதாவது பேசினேன்னு வையேன், வாயை உடச்சிருவன் ஜாக்கிரதை என்று பதில் கொடுத்தவன் தன்னுடைய வேலையை தொடர்ந்தான். ரீனுவிற்கோ அவன் தனது அப்பாவை பற்றி சொன்னதுமே கோபம் வர, டேய் பிச்சைக்கார பரதேசி, என்னடா சொன்ன? தங்கச்சியை வச்சு எங்கள் அண்ணனை மயக்கி பிடிச்சு வந்தனடா நீ? உனக்கெல்லாம் எதுக்குடா ஆம்பளைங்கிற திமிரு பேரும் என்று தெனாவெட்டாகவே பேசினாள். இது நாள் வரையும் குட்ட குட்ட குனிந்தவனால் இப்போது குனிய முடியவில்லை. தனது தன்மானம் அடிபட சப் சப்பென்று அவளை அறைந்தே தள்ளிவிட்டான். அவனும் இதை எதிர்பார்க்கவில்லை. அவளாலும் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளோ மயங்கியே விழுந்துவிட்டாள். அவனது ஆபீஸிலிருந்து அவனுக்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். இப்போது அதனால் மன உளைச்சல் அடைந்து அமர்ந்திருந்தவனுக்கு அவனது தங்கை விஷயமும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாகவே அவனை குழப்பத்தில் ஆழ்த்தி இருந்தது. அதனால் தூங்காது விழித்திருந்தான். இங்கோ மயக்கத்தில் இருந்தவள் எழுந்து சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு அப்படியே தன்னருகில் படுத்திருந்தவனை பார்த்ததும் நடந்ததை ஞாபகத்திற்கு வந்து அப்படியே அவனை எழுப்பி, என்ன எதுக்காக உன் அறைக்குள்ள இப்படி பூட்டி வச்சிருக்க?
நீ யாரு என்னை இங்க தூக்கிட்டு வர்றதுக்கு? நீ கட்டின தாலியே சும்மானு சொன்னவன் தானடா நீ. நான் பேச வந்ததுக்கு பேச முடியாதுன்னு விரட்டி விட்டுட்டு இப்போ எதுக்குடா தூக்கிக்கிட்டு வந்திருக்க? அந்த தாலி இன்னும் உன் கழுத்தில் இருக்குதே, அதான். அப்படின்னா நீயே கழட்டிக்க, எனக்கு உன் தாலியெல்லாம் வேண்டாம். ஆமாம், நீ தானே சொன்னியா என்னமோ வேற கல்யாணம் பண்ணுறதா இருந்தா தூக்கி வீசிக்க. வீசட்டுமாடா என்று அவள் இஷ்டத்திற்கு பேசி கொண்டிருந்தாள். அவனோ அமைதியாகவே அவளையே பார்த்திருக்க அவள் வாயை மூடுவதாகவே தெரியவில்லை. அவளது கையை தட்டி தன் உதட்டில் கை வைத்து, பேசாத, தூங்கு, காலையில பேசிக்கலாம் என்று சொல்லி கொண்டிருந்தான். அதற்கு அவளோ, எதுக்குடா பேசாம இருக்கணும்? எதுக்குடா பேசாம இருக்கணும்னா என்று ஹை டெசிபலில் கத்தினாள். அவள் பேசிய அடுத்த வார்த்தை அது ஜெய்யின் வாயிற்குள் தான் இருந்தது. வேகமாக அவளது கழுத்தோடு சேர்த்து பிடித்து அவளது உதடுகளையும் நாவினையும் தன்னுடைய இளமையின் உணவாகவே எடுத்துக்கொண்டிருந்தான். ஆனால் அவளது கண்களோ அவளை அறியாமல் கண்ணீரை மலையாக சொரிந்து கொண்டிருந்தது. அந்த கண்ணீர் அவனது கல் நெஞ்சத்தினையும் முற்றிலும் கரைய செய்யும் வலிமையோடு அவனை தாக்கியது. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் RJ தியா.